அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ், இதுலேயும் குறிப்பாக ரஷ்ய அரசியலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார், தமிழக அரசியல், இந்திய அரசியல் இதெல்லாம் விட்டுட்டு ரஷ்ய அரசியல் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவை பார்த்து முடித்த பிறகு இதுதாங்க இந்தியாவிலையும் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதாவது மோடி அவர்களை ஒரு சர்வாதிகாரி அப்படின்னும், அரசியல் சட்டத்தையே அவர் தூக்கி எறிந்து விடுவார் அப்படின்லாம் ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத ரஷ்ய அரசியலை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தெள்ள தெளிவாக உங்களுக்கு புரியும். இதை பற்றி பேசுறதுனால வியூஸ் வருமா, ஏர்னிங்ஸ் வருமா, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படலை. என்றைக்கு நாம் அதை பற்றி கவலைப்பட்டிருக்கோம் அப்படின்றீங்களா? உண்மையை உறக்க சொல்ல வேண்டும். ஏன்னா உண்மை தான் இன்னைக்கு திரை போட்டு மறைக்கப்பட்டு இருக்கின்றது. போய் நல்லா மேக்கப் பண்ணிக்கின்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு வருது. அதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த பதிவு. இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவாக நான் கருதுகின்றேன். ரைட், மேட்டருக்கு போகலாம் நண்பர்களே. சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் புட்டின் ஒரு கொடுமையான கொடூரமான சர்வாதிகாரி, அவர் எப்படி பதவிக்கு வந்தார் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்ஸ்டின் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. அப்போது இந்த செமி பேங்கர்ஷினா அப்படின்னு ரஷ்யாவில் சொல்லுவாங்க, 7 பேங்கர்ஸ் அவங்க சூஸ் பண்ணி இவர் நம்ம நீட் நேரத்துலலாம் கழுத்து போடுவார் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்டேஷனில் தான் எல்ஸ்டின் அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த புட்டினை பிரசிடென்ட் ஆக்குறாரு. புட்டின் பதவிக்கு வந்த உடனே அவர் போடுகின்ற முதல் கையெழுத்தில் ஒரு கையெழுத்து எல்ஸ்டின், அவருடைய ஃபேமிலி, முக்கியமாக அவர் பொண்ணு மேலெல்லாம் நிறைய கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இருந்தது, அவங்களுக்கெல்லாம் டோட்டல் இம்யூனிட்டி கொடுத்து கையெழுத்து போட்டார். அந்த பேங்கர் சொல்றதை கேட்டு இந்த மாதிரி அவர் ஆடினார். அப்பேற்பட்ட ஒருத்தரை நீங்கள் நல்லவர்னு சொல்கிறீங்களா? அவருக்கு எதிராக பேசுகிறவங்களெல்லாம் ஒன்று ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவார், சைபீரியாவுக்கு அனுப்பிச்சிருவார், இல்லைன்னா நாடு கடத்திடுவார், இவருக்கு பயந்துன்னு வெளில ஓடி போயிடுவாங்க. இன்னும் பல பேர் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆனாலுமே அவங்களெல்லாம் ரஷ்யா உளவு அமைப்பு தேடி தேடி போயிட்டு போட்டு தள்ளிட்டு வராங்க. 2000 பதவி ஏற்கின்றார், இன்னி வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருக்கார். நடுவில் அந்த 2 டெர்ம் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால மெட்வெடேவை அப்படி பிரசிடெண்ட்டாக கொண்டு உட்கார வச்சுட்டு மறுபடியும் இவர் திருப்பி உட்காந்துக்கினார். அங்கே தேர்தலில் ஏராளமான தில்லுமுள்ளுகள் நடக்கின்றன. என்ன, கிட்டத்தட்ட இங்கே மாதிரியே உங்களுக்கு தெரியுதா? ரைட், வருவோம் மேட்டருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரியை போயிட்டு நீங்கள் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுலேயும் சும்மா இருந்த உக்ரைன் மேலே குண்டை போட்டு சண்டையை ஆரம்பித்து 4 வருஷம் ஆக போகுது. இவரெல்லாம் நீங்கள் நல்லவர்னு சொல்லிட்டு இருந்தால் அப்போ உங்கள் மேலேயே எங்களுக்கு சந்தேகம் வருகின்றது. இதுதான் ஒரு சில நண்பர்களுடைய கேள்வி. ரைட், இவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். புட்டின் அவர்கள் பிரசிடென்ட் ஆனது அந்த செமி பேங்கர்ஷினா அப்படின்ற 7 பேங்கர்ஸ் அவங்களுடைய சாய்ஸ். அவங்க தான் எல்ஸ்டின் கிட்ட, இனிமேல் நீங்கள் இருந்தால் சரிப்பட்டு வராதுங்க, ஜனங்கள்லாம் அவங்கள கழுவி ஊத்துறாங்க, அதனால் இவர் நீட் நேரத்திலலாம் கழுத்து போடுவார், நம்ம சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவார் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, அதனால் இவரை நீங்கள் பிரசிடென்ட் ஆக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அதே மாதிரி இம்யூனிட்டி அப்படின்னு கழுத்து போட்டு கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அண்டு அடுத்தது இந்த மாதிரி எதிரிகளை எல்லாம் ஒன்று ஜெயிலில் போகிறார், இல்லை துரத்தி அடிக்கிறார், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எதற்காக இதெல்லாம் செய்தார் அப்படின்ற விஷயத்தை யாரும் வெளியில் பேச மாட்டாங்க. புட்டின் சர்வாதிகாரியா அப்படின்னா சர்வாதிகாரி தான், அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்போது இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன். டிசம்பர் 25, 1991 சோவியத் யூனியன் ஃப்ளாக் கடைசி தடவையாக இறக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடைந்து விடுகின்றது. ரஷ்யன் ஃபெடரேஷன் அப்படின்றது தான் டாமினண்ட்டாக அங்கே இருக்குது. ஏராளமான நாடுகள் சுதந்திர நாடுகளாக தனித்தனியாக விடுகின்றன. கோர்பச்சேவுக்கு பிறகு போரிஸ் எல்ஸ்டின் அவர் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கின்றார். இவர் நான் எக்கானமியை சரிப்படுத்துகின்றேன், ஏன்னா எக்கானமி ஒரு முக்கியமான காரணம் சோவியத் யூனியன் உடைந்து சிதறியதற்கு. ப்ரைஸ் லிபரலைசேஷன் அப்படின்னு கொண்டு வரார். ஏன்னா சோவியத் யூனியனாக இருந்த வரைக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கவர்மெண்ட் தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிரெட் இருக்குது பாருங்கள், இதனுடைய விலையெல்லாம் பல வருஷங்களாக ஒரே விலையில் தான் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு விலைவாசி கட்டுக்குள் இருந்தது, ஆனால் உற்பத்தி அந்த அளவுக்கு இல்லை, தட்டுப்பாடு, எதுக்கு எடுத்தாலும் தட்டுப்பாடு. ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா கூட பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டிய காலகட்டம் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஒரு 60s 70sல அதை அவங்க சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பல விஷயங்களுக்கு அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது அங்கே இருந்து வந்தது. ஷாக் தெரப்பி அப்படின்றாரு, நீங்கள் இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கிடுங்க, அதுக்கப்புறம் உற்பத்தி நிறைய வரும், சரக்கு நிறைய வரும், ஜனங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாரு. ஆனால் இந்த ஷாக் தெரப்பியில் தெரப்பி எதுவுமே இல்லை, வெறும் ஷாக் மட்டும்தான் வந்திருக்கு. சரக்கு நிறைய கிடைக்குது, ஆனால் விலை ஏறிடுச்சு, மக்களால் அதை வாங்க முடியல.
நம்ம ஊர்லலாம் வந்து 4% 5% விலைவாசி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கரெக்டா? ரஷ்யாவில் 1992ல் 2509%. நான் தப்பாக சொல்ல நண்பர்களே, நீங்கள் வேணால் சாட் ஜிபிடியில் செக் பண்ணி பார்த்துக்கங்க. 2509% இருந்தது விலைவாசி. அப்போனா எந்த அளவுக்கு ஜனங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 4%க்கே இங்கே வந்து விலைவாசி ஏறிச்சுன்னு சொல்கிறோமே, அப்போ 2500%னா எங்கே போய் இருந்திருக்கும்? என்ன பண்ணுவாங்க? அதுலேயும் அங்கே பென்ஷன் வாங்குறவங்க இவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்களாவது ஏதோ சம்பளம் வருது, பென்ஷனுக்கு என்ன கிடைக்கும்? எப்படி அவங்கெல்லாம் சர்வைவ் ஆகியிருப்பாங்க? அதுவும் நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க. சரி, வயிற்றுல ஈர துணியை போட்டு இருக்கலான்றதுக்கு அங்கெல்லாம் கடுமையான வின்டர், ஹீட்டரு, அதுக்கான கேஸு இதெல்லாம் வாங்க காசு இல்லைன்னா அப்படி ஃப்ரீஸ் ஆகியே போயிடுவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை சோவியத் ரஷ்யாவிலிருந்து உடைந்த ரஷ்யாவில். அந்த காலகட்டத்தில் தான் இந்த புண்ணுக்கு புணுக்கு போடுற மாதிரி இந்த அனட்டோலி சுபே அவர் வந்து ஒரு அருமையான திட்டம் கொண்டு வராரு. இன்னைக்கு வந்து இந்த இலவசங்கள் அப்படின்னா ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்க. சில பேர் கூட கேள்வி கேட்கலாம், என்னங்க மக்களுக்கு வந்து மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறோம், இது வந்து தப்பா அப்படின்னு. எந்த அளவுக்கு ஒரு நாட்டை நாசப்படுத்தும் அப்படின்றத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சோவியத் ரஷ்யாவிலேருந்து வந்த ரஷ்யாவில் அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குது இல்லையா, இதிலெல்லாம் வந்து ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு 144 மில்லியன் மக்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14.5 கோடி அப்படின்னு வச்சுக்கலாமா, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆம்பளை பொம்பளை வயசானவங்க சின்னவங்க இப்படிலாம் வித்தியாசம் பார்க்காம அத்தனை பேருக்கும் 10,000 ரூபிள் வவுச்சர் அப்படின்னு ரஷ்யன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது என்னங்க வவுச்சர் அப்படின்னா, அது பாருங்க, நம்ம நாட்டில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதனுடைய ஷேர்கள் இது. இதை நாங்கள் இப்போ உங்களுக்கு வவுச்சராக கொடுத்துருக்கோம். இப்போ எதுவும் டிவிடெண்ட் வராது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில வருடங்களில் நாங்கள் வந்து அந்த கம்பெனியெல்லாம் லாபம் வரும்போது அதுலேருந்து டிவிடெண்ட் கொடுப்போம். ஸோ நாட்டுடைய அசட்ஸ் இதுக்கு வந்து மக்கள் தான் உரிமையாளர்கள். ஏதோ கம்யூனிசம் சோசியலிசம் போயிடுச்சு, கேபிட்டலிசம் வந்துருச்சு அப்படின்லாம் யாரும் பயப்படாதீங்க. மக்கள் உருவாக்கிய சொத்து இது, இது மக்களுக்கே நாங்கள் கொடுக்குறோம். யாரு? அனட்டோலி சுபே, இவருடைய ஐடியா. அவர் டிவியில் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இந்த 10,000 ரூபிள் வவுச்சர் இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் 2 ஓல்கா கார் வாங்கலாம் அப்படின்னு. இப்போ சில பேர் அந்த ஓலா ஊபர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருங்க. இது நடந்தது 1 அக்டோபர் 1992ல். பல வருஷங்கள் கழிச்சு தான் டிவிடெண்ட் வரப்போகுது. இந்த வவுச்சர் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு மக்களுக்கு தெரியல. சோறு வாங்கவே காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேங்கர்ஸ் அவங்க வந்து இவங்க கிட்ட இருக்க வவுச்சர்ஸ் எல்லாம் அப்படியே காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. காசு கொடுத்துன்னா ஆக்சுவலாக காசு கொடுக்கல, ஒரு பாட்டில் சரக்கு இல்லைன்னா ஒரு பை நிறைய உருளைக்கிழங்கு, இதை கொடுத்தாலே அந்த 10,000 ரூபாய் வவுச்சரை கொடுக்குற நிலைமையில தான் அன்றைக்கு மக்கள் இருந்தார்கள். ஸோ இதை கொடுத்து அப்படியே மூட்டை மூட்டையாக இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் வாங்கி குவிச்சிட்டாங்க அந்த செமி பேங்கர்ஷினா அப்படின்னு சொல்லப்படுகின்ற 7 பேங்கர்ஸ். ஸோ என்னாச்சு, அரசுடைய கம்பெனிகள் இதெல்லாம் அவங்க கையில் வந்துருச்சு. ஏன்னா இவங்க தான் அந்த ஷேர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அந்த செமி பேங்கர்ஸினா அவங்களுக்கு வந்து போதுமா அப்படின்னா பத்தவே பத்தாது. ஒட்டுமொத்த ரஷ்யாவையும் ஆட்டையை போடணும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. 1995 போரிஸ் எல்ஸ்டின் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் அப்படின்றது எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த ரஷ்யாவில் 3% மக்கள் மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ் 97% அந்த பாப்புலேஷன் அவருக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்து கென்னடி ஜுகனோவ் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் லீடர், அவருடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. எலெக்ஷன் 96ல் வந்தது அப்படின்னு சொன்னால் அவர் தான் வந்து ஜெயிச்சு பிரசிடெண்ட்டாக வரப்போகிறாரு. அவர் வேற என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அரசோட சொத்துக்களை எல்லாம் ஒரு சில பண முதலாளிகள் ஆட்டையை போட்டாங்க, அதையெல்லாம் நான் திருப்பி எடுப்பேன். அடுத்தது இப்படி ஆட்டையை போட்டாங்க இல்லையா, இதுக்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தாங்களோ அவங்களையும் சேர்த்து நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். மக்கள் கிட்டையும் ஒரு பெரிய அளவு எதிர்ப்பு இருந்தது. அதனால தான் 3%க்கு போயிட்டார் எல்ஸ்டின். இப்படி 70 வருஷத்துக்கு மேலே மக்களெல்லாம் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி, அதுவும் அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து தங்களுடைய உயிரை கொடுத்து காத்த நாடு, அவங்க உருவாக்கின சொத்துக்களை எல்லாம் யாரோ சில பேர் வந்து இப்படி மக்களை ஏமாற்றி ஆட்டையை போட்டு போகிறாங்க. ஆட்சியாளர்களை கையில் வச்சுக்கின்னு இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? கம்யூனிசத்தில் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் கேபிட்டலிசத்தில் இங்கேயும் அதான நடக்குது. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போகிறீங்களே. கம்யூனிசம் இருக்கும்போதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்தது,
ஆனால் இன்னைக்கு யாரோ ஒரு 7 பேரில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்குத்தான் கம்யூனிசத்தை தூக்கி போட்டுட்டு நாம் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமின்னு வந்தோமா? இப்படித்தான் மக்கள் மனசில் ஒரு பெரிய கேள்வி. இப்போ 96 எலெக்ஷன் வரப்போகுது. எல்ஸ்டீனுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. அவர் தோக்க போகிறார் அப்படின்றது நிச்சயம். எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வேறு நிறைய பணம் வேணும். ஆட்சியை விட விட்டுறக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்ஸ்டீன் அவருடைய மகள் அவர்கள் மீதெல்லாம் ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்ஸ்டீன் முழிச்சிட்ருக்கார். அந்த நேரத்தில் தான் விளாடிமிர் பொட்டானின் அப்படின்றவர் உள்ளே வர்றார். இவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு பேங்கர், ஆனெக்ஸிம் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் ஆரம்பித்தவர். இவர் ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறார் எல்ஸ்டீனுக்கு, லோன் ஃபார் ஷேர்ஸ் அப்படின்னு. இதுவும் ஏற்கனவே அந்த 10,000 ரூபல் மாதிரி தான். இந்த பேங்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர் வேறு எல்ஸ்டீன் சொல்லிட்டார், ஐயோ கவர்மெண்ட் பயங்கர டெபிசிட்டில் ஓடினுக்குது, பென்ஷனு எதுக்குமே பணம் இல்லை, பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஓட்ட விழுது அப்படின்னோடனே நாங்கள் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த பேங்கர்ஸ் முன் வருகின்றார்கள். சரி, அந்த பணத்துக்கு கொலாட்ரல் எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா, முக்கியமான இந்த ஆயில் மற்ற கம்பெனிகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் அதை பிளெட்ஜ் பண்ணி அதை கொலாட்ரலாக வச்சுட்டு இவங்க லோன் கொடுக்குறாங்க. சரிங்க, இந்த லோன் கொடுக்குறாங்கன்னா பேங்கர்ஸ் அவங்க பணத்தை கொடுக்குறாங்க, இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். அவங்க சொந்த பணத்தை யாரும் கொடுக்கல. பெரும்பாலும் கவர்மெண்ட்டுடைய பணம் அந்த வங்கிகளில் போட்டு வச்சுருந்தாங்க. அது கூடவே கொஞ்சம் மக்கள் பணமும் இருக்கும். இந்த பணத்தை அரசாங்கத்துக்கே கடன் கொடுத்து அதுக்கு பதிலாக அந்த கம்பெனிகளுடைய ஷேரை பிளெட்ஜ் பண்ண வச்சு செப்டம்பரில் அந்த லோன்லாம் டியூ வருது. ஆகஸ்டில் டிக்ரி 888 அப்படின்றத பிறப்பிக்கின்றார் போரிஸ் எல்ஸ்டீன். ஸோ அந்த நிறுவனங்களுடைய ஷேர் இதெல்லாம் ஆக்ஷனில் விடுறாங்க. இவங்களே கவர்மெண்ட் பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து ஷேரெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறமா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னு உடனே அந்த ஷேர்ஸில் ஏலம் விடுவாங்களாம். நல்ல கூத்து. ஆனால் அதை விட பெரிய கூத்து அந்த ஏலத்தில் நடந்த விஷயங்கள். நோரில்ஸ் நிக்கல் அப்படின்ற ஒரு நிறுவனம், இது உலகத்தோட டோட்டல் ப்ரொடக்ஷனில் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. மோஸ்ட்லி நிக்கல் அண்ட் பிளாட்டினம். இந்த கம்பெனியுடைய ஒரு வருஷ ப்ராஃபிட், லாஸ்டில் நடக்கிற கம்பெனி இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். இது ப்ராஃபிட்டில் ஓடுற கம்பெனி. ஒரு வருஷத்துக்கு அந்த காலகட்டத்தில் மட்டும் $400 மில்லியன் லாபம் அடைந்து கொண்டிருந்த நிறுவனம் இது. இதை விளாடிமிர் பொட்டானின் அவருடைய கம்பெனி அவங்களே ஏலத்தில் எடுக்கிறாங்க. வருஷத்துக்கு $400 மில்லியன் ப்ராஃபிட் அப்படின்னா எவ்வளோக்கு எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இருங்க உங்கள் கணக்கெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, 170.1 ரவுண்டாக $170 மில்லியன் இந்த கம்பெனி அவர் ஏலத்தில் எடுக்கிறாருங்க. என்ன சார், வருஷ ப்ராஃபிட்டே 400 மில்லியன், இதுக்கு பாதிக்கு பாதி கூட இல்லையான்னா இதுதான் கணக்குங்க. அந்த நேரத்தில் ரைவல் பேங்க் ஒருத்தருங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு $335 மில்லியன் நாங்கள் இந்த விலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்திருக்காங்க. இவர் தானே பேங்கர்ஸ். அதுக்கு ஏதோ அந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா இஎம்டின்னு, அந்த மாதிரி ஏதோ அவங்க பேங்க்கில் தான் டெபாசிட் பண்ணணும் போல இருக்குது. அதில் ஏதோ டெக்னிக்கல் ஃப்ளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு இவர் அந்த கம்பெனியை பேங்க் மூலமாக ஆட்டையை போட்டு விட்டார். இன்னும் நிறைய விஷயங்களும் அரங்கேறின. அதாவது ஆக்ஷன் நடக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அட்ரஸே அவ்வளோ சுலபத்தில் கண்டுபிடிக்காத மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நடத்தியிருந்தாங்க. இந்த ஷெட்டு அந்த மாதிரி இடத்துலலாம் கூட ஆக்ஷன் நடந்தது. இதில் ரைவல் பேங்கர்ஸ், சில ரைவல் கம்பெனிகள், சில ஃபாரின் கம்பெனிகளும் இதை ஏலம் எடுக்கணும் அப்படின்னு வராங்க. வரும்போது வாசலில் அந்த ஆயுதம் ஏந்திய பாடி கார்டு அடித்து துரத்தி போட்டாங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. எங்கால் முதல்ல உள்ளே போயிட்டார், அவர் மட்டும்தான் ஏலம் எடுக்கணும் அப்படின்னு. இது இந்தியாவில் கூட எங்கேயோ நடந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? சாரி, அது உங்களுக்கு ஆப்டிக்கல் இல்யூஷன். அதுக்கு மேலே நான் வேறு எதுவும் சொல்ல வரல. மைக்கேல் கொதரோவ்ஸ்கி, இவர் யூகோஸ் அப்படின்ற ஒரு எண்ணெய் நிறுவனம், ரஷ்ய அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்தது. இந்த கம்பெனியுடைய 78% ஷேர், இதை $109 மில்லியன் இவர் ஆட்டையை போட்டார். வித்தின் மந்த்ஸ் இது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அது $6 பில்லியன். $109 மில்லியன் வாங்கினது $6 பில்லியன் சில மாதத்துலேயே அதனுடைய வேல்யூ இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஏமாத்திருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் சிப்னெஃப்ட் ஆயில் அப்படின்ற இன்னொரு ஆயில் கம்பெனி, இதை பெரசோவ்ஸ்கி அண்டு ரோமன் அப்ரமோவிச் இவங்க 2 பேருமா சேர்ந்து $100 மில்லியன் இதை வாங்குறாங்க.
2005 இதே நிறுவனத்தை மறுபடியும் அரசாங்கம் $13 பில்லியன் கொடுத்து திரும்பி வாங்கிக்கிறாங்க. இது வந்து காம்பன்சேஷன். ஏன்னா ஒரு கம்பெனியை நேஷனலைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் எல்லார மாதிரியும் வந்து நாங்கள் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டோம், எடுத்துப்போம் அப்படின்னு ரஷ்யாவில் புட்டின் சொல்லலை. இவங்க $100 மில்லியன் வாங்கின அந்த கம்பெனியை கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 13 பில்லியன் கொடுத்து அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. இந்த புட்டினை தான் சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரைட், இன்னும் பார்ப்போம். டோட்டலாக அந்த ஏலத்தில் அரசாங்கத்துக்கு வந்தது $1 பில்லியன். ஆனால் அன்றைக்கு அவங்க ஆட்டையை போட்ட கம்பெனிகளுடைய டோட்டல் வேல்யூ அன்றைக்கே $50 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது $100 2 கொடுத்துட்டு மீதியெல்லாம் ஆட்டையை போட்டிருக்காங்க அந்த ஒரு சில பேங்கர்ஸ். இதுதான் வந்து போரிஸ் எல்ஸ்டின் பீரியடில் நடந்தது. சரி, எதுக்காக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா சொல்கிறேன். 96 எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி 1996 பிப்ரவரியில் டாவோஸில் ஒருத்தருக்கு போட்டி கம்பெனி நடத்துகிறவங்க அவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க. சேர்ந்துட்டு அந்த கென்னடி ஜுகனோவ் அவர் தான் வந்து இப்போ லீடிங்கில் இருக்கார். அவர் வந்து பதவிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அவர் தூக்கிட்டு போயிடுவார். அதனால் எப்படியாவது வந்து அவர் பதவிக்கு வரக்கூடாது, எல்ஸ்டின் தான் மறுபடியும் வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. எப்படி சார் ஒரு 4-5 பேர் டாவோஸில் மீட் பண்ணி முடிவு பண்ணால் இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா, மறுபடியும் இது உங்களுக்கு வேற ஏதோ யாரையோ மீட் பண்ணுறதுல ஞாபகம் வந்தால் நான் பொறுப்பு கிடையாதுங்க. இது ரஷ்யன் ஹிஸ்டரியை பற்றி மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சேனல் 1 அப்படின்னு ஓஆர்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரஷ்யாவில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சேனல். அந்த சேனலை கண்ட்ரோல் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ப்ராபகண்டா. கென்னடி ஜுகனோவ் அவர் வந்தால் நாடு நாசமாக போயிடும், அவங்க வந்தால் சர்வாதிகாரம் தான் மீண்டும் வரும், அவர் வந்தால் அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து விடுவார், யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. என்ன சார் இது வேற எங்கேயோ நடக்கிற பிரச்சாரம் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உலகம் முழுக்க அரசியல் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கென்னடி ஜுகனோவ் வந்தார்னா கம்யூனிசம் உள்ளே வந்துடும், இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து கென்னடி ஜுகனோவை வந்து ஒரு வில்லன் மாதிரி சித்தரித்து 3% அப்ரூவல் ரேட்டிங்கில் இருந்த எல்ஸ்டின் 53% வாக்குகள் வாங்கி மறுபடியும் பிரசிடென்ட் ஆகிறார். கென்னடி ஜுகனோவ் 40% தான் வாங்குகின்றார். ஸோ எந்த அளவுக்கு மீடியா உங்க கையில் இருந்தால் மக்கள் மனசை குழப்பி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி அவங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆட்சியாளர்களுக்கு சாதகமான அரசை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு ரஷ்யா ஒரு சரியான உதாரணம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்பவும் இவங்க சும்மா இல்லை, 96 வந்து GKO அப்படின்ற ஒரு பாண்ட் ஸ்கீம் கொண்டு வராங்க. ஏன்னா அப்பவும் கவர்மெண்ட் கிட்ட பைசா கிடையாது. கவர்மெண்ட் பாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஈல்டுங்க, 2% 3% அப்படி தான் வரும். ஆனால் இங்கே ரஷ்யாவில் பணம் இல்லை, அதனால் 50% வட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ? 50%. இங்கே வந்து அந்த ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஸ்கீம் ஓடிந்தது தெரியுமா, அப்போ கூட 36%ம் 3% ஊக்கத்தொகையும் தான் கொடுத்தாங்களே தவிர 50% யாரும் கொடுக்கல. ஆனால் ரஷ்ய அரசாங்கம் அந்த GKO பாண்ட் அதுக்கு 50%ன்னு ஆரம்பித்தாங்க. 150% வரைக்கும் அந்த வட்டி போய் நின்றுது. ஏன்னா கடன் வாங்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு வட்டி கட்டணும், வட்டி கட்டுறதுக்கே காசு இருக்காது, இன்னும் கடன் வாங்கணும், அப்போ இன்னும் வட்டி ஆகும், இன்னும் கடன் வாங்கணும். இப்படி கடனையே வாங்கிட்டு இருந்தால் அப்போது வட்டியை இன்க்ரீஸ் பண்ணாதான் வந்து கடன் கிடைக்கும். ஸோ 50%ல் ஆரம்பித்தது 150% வருஷத்துக்கு வட்டியில் போய் நின்றுது. இந்த ராக்கெட் வட்டி மீட்டர் வட்டி கூட அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வட்டி கொடுத்தாங்க ரஷ்யாவில் போரிஸ் எல்ஸ்டின். இந்த காலகட்டத்தில் தான் ஏராளமான நிறுவனங்கள் இதையெல்லாம் வந்து அந்த ஆலிகார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செமி பேங்கர்ஸினா, அவங்க வந்து ஆட்டையை போட்டாங்க. அப்படியும் விலைவாசி தறிகட்டு ஓடுது. 1998 வந்து இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் விலை ரொம்ப கீழே போயிடுச்சு, கிட்டத்தட்ட $10 என்னவோ போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எண்ணெய் தான் அவங்களுடைய பெரிய வருமானமாக இருந்தது. போரிஸ் எல்ஸ்டினால் தாக்கு பிடிக்க முடியல. யாராலையும் வந்து மக்களாலேயும் மட்டும் இல்லை, அந்த பேங்கர்ஸ்னாலேயே அவரை வந்து பொறுத்து கொள்ள முடியவில்லை. இனிமேலும் இவர் கண்டினியூ பண்ணார்னா மறுபடியும் ஒரு புரட்சி வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்ற நிலைமை. 31 டிசம்பர் 1999 அன்றைக்கு வந்து போரிஸ் எல்ஸ்டின் தன்னுடைய பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா செய்கிறார். அப்போ வந்து விளாடிமிர் புட்டின் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் ரஷ்யாவில். அப்போ இதே இந்த செமி பேங்கர்ஸ் இந்த 7 பேங்கர்ஸ் தான் வந்து இவரை செலக்ட் பண்ணுறாங்க. பாருங்க,
அவர் வந்து அந்த எஃப்எஸ்பியோட சீஃபாலாம் இருந்தவர். அந்த மேலே இருக்கவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஆடுறவர். அதனால் இவர் தான் சரியான சாய்ஸாக இருப்பார் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு பதவி அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்கோ அப்படின்னாங்க. ஸோ அந்த 7 பேங்கர்ஸோடைய சாய்ஸ் தான் விளாடிமிர் புட்டின். நான் வந்து இதை அப்படியே ஒத்துக்கிறேன். எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது. அதே மாதிரி தான் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நீட் நேரத்துலலாம் கழுத்து போடணுன்றதுக்காக பதவிக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, போரிஸ் எல்ஸ்டின் அண்ட் இஸ் ஃபேமிலி. எல்ஸ்டின் அது பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவருடைய ஃபேமிலிக்கு என்ன, ஆனால் அவங்களுக்கும் சேர்த்து டோட்டல் இம்யூனிட்டி ஃப்ரம் எனி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கழுத்து போட்டார் புட்டின். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இந்த அரசு நிறுவனங்களை எல்லாம் ஆட்டையை போட்டாங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள் ஒரு பைசா கூட கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணலை. ஆமாங்க, எல்ஸ்டின் காலத்திலேருந்து புட்டின் பதவிக்கு வந்த பிறகுமே அவங்க வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டவில்லை. எந்த நிறுவனமும் வரி கட்டவில்லை. ஸோ அரசாங்கத்துக்கு வருமானம் வருதில்லை, ஆனால் செலவு மட்டும் இருக்குது. வரி கட்டுறது ஏழை எளிய நடுத்தர மக்கள், அவங்க தான் வந்து சம்பளத்தில் வரி கட்டினுக்கிறாங்களே தவிர பெரிய நிறுவனங்கள் யாரும் வரி கட்டவில்லை. இது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இதுதான் இந்த 360 அப்படின்றது. கொஞ்ச காலம் கழிந்த பிறகு நம்ம அண்ணன் புட்டின் என்ன பண்ணுறாரு, அந்த 7 பேங்கர்ஸையும் அவருடைய டாச்சா, நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இன்வைட் பண்ணுறாரு. எல்லாம் வராங்க. வந்த உடனே அவங்கக்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் நான் வந்து திருப்பி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. அந்த 7 பேருக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, நாம் கொண்டு வந்த ஆள் என்னமா நமக்கு விசுவாசமாக இருக்கார் பார் அப்படின்னு. ஆனால் சொல்லி முடிச்சுட்டு பட் அப்படின்னாரு புட்டின். அது வெறும் பட் இல்லை, அதுதான் புல்லட். நீங்க யாரும் இனிமே அரசியல்ல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இனிமே நீங்க அத்தனை பேரும் ஒழுங்கா அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். நீங்க அத்தனை பேரும் எந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த 3 கண்டிஷனை ஒத்துக்குனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஆட்டையை போட்ட கம்பெனிகளை நீங்களே வச்சுட்டு ரன் பண்ணலாம். நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். அப்படி ஒத்துக்கலைன்னு சொன்னா, இந்த சினிமாவில் பெரிய தாதா வில்லன் மாஃபியா பாஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் நிறுத்தினார் புட்டின். இதில் விளாடிமிர் பொட்டானின் அவரும் ரோமன் அப்ரோமோவிச் அவங்க 2 பேரும் ஆஹா நாம் ஏமாந்துட்டோம், சரி இனிமே இவர்கிட்ட நம்ம வாலாட்ட முடியாது அப்படின்னு, சரிங்க ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் கொதரோவ்ஸ்கி அவர் பார்த்தாரு, என்ன எங்ககிட்ட இருக்க பவர் தெரியாமல் ஆடிட்டுருக்க, மோர் தென் 50% ஆஃப் த எக்கானமி நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், மீடியா எங்கள் கையில் இருக்குது. ஒன்றுமே இல்லாத போரிஸ் எல்ஸ்டினா 53% வாங்க வச்சு நாங்கள் பதவியில் உட்கார வச்சோம். பெரிய மக்கள் ஆதரவோடு இருந்த கென்னடி ஜுகனேவ் அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணினோம், நீங்கள்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு ஆட ஆரம்பித்தார். அந்த கொதரோவ்ஸ்கி அவர் அரெஸ்ட் பண்ணி மாஸ்கோலெல்லாம் ஜெயிலில் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சைபீரியாவுக்கு 10 வருஷம் அமுச்சு வச்சார் புட்டின். அதுக்கப்புறம் பெசரோவ்ஸ்கின்னு நினைக்கிறேன், அவர் வந்து எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கும்போது அவராகவே வந்து மரணத்தை தேடிக்கொண்டார். அது ஏன் அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒத்து வராதவங்க அவர் வந்து அரசியலில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுங்கள். இல்லை அரசியலில் குதிக்கணும்னு நினச்சா ஒரு கட்சி ஆரம்பிங்க, இல்லை ஒரு கட்சியில் சேருங்க, நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் பிஸ்னஸில் இருந்துக்குன்னு உங்கள் பணத்தை வச்சுட்டு நாங்கள் வந்து அரசியலில் எங்கள் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுவோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை எல்லாம் மாற்றிக்கொள்வோம், எங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு ஆடுற வேலை கூடாது. இதுதான் வந்து புட்டின் அவங்களுக்கு கொடுத்த எச்சரிக்கையோட முழு அர்த்தம். ஏன்னா எல்ஸ்டினை வந்து இவங்க மீடியா பலத்தால் ஜெயிக்க வச்சு கொண்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட 50% ஆஃப் த எக்கானமி அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஏராளமான நிறுவனங்களை ஆட்டையை போட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாண்டு இஷ்யூ பண்ண வச்சு இன்னும் இருக்கிறதையும் தூக்கி வாயில் போட்டுக்கினாங்க. ஸோ எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பிரசிடெண்ட்டையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் எல்லாத்தையும் கொண்டு வராரு. அது இனிமேல் நடக்காது. தொழில் பண்ணுறியா, தொழிலோடு நிறுத்திக்கும், அரசியல் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. இதுதான் புட்டினுடைய முதல் எச்சரிக்கை. சரி, அடுத்தது அவரை எதிர்ப்பவர்களை எல்லாம் அவர் வந்து ஒன்று ஜெயிலில் போகிறார், இல்லை நாடு கடத்துறார், இல்லைன்னா மர்ம முறையில் மரணம் அடைகின்றார்கள். அப்படின்னா ஒரு விஷயம் கவனிக்கணும், இவரை எதிர்க்கிறவங்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டை ஆட்டையை போட்டவங்க,
அரசாங்கத்தில் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்கள் கம்பெனிகளுக்கு ஆதரவாக சட்டங்கள் வரணும், நாங்கள் வரி கட்டாட்டாலும் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இதுக்கெல்லாம் தடை வந்துருச்சு அப்படின்ன உடனே புட்டினை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்ப்பது, வெறுப்பது புட்டினை அல்ல, ரஷ்ய நாடு, ரஷ்ய மக்கள், ரஷ்ய எக்கானமி. பல பேருடைய மர்ம மரணங்களுக்கு புட்டின் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த பொலோனியம் பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த கொடை, அந்த காலத்து தாத்தா கூட இருக்குல்ல, அது முனையில் சின்ன ஊசி மாதிரி இருக்கும். அவங்க எங்கேயாவது நடந்துட்டு இருந்தாங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு குத்திட்டு போயிடுவாங்க. இல்லை வந்து மோதிரத்தில் அப்படியே சின்ன ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்படியே கை கொடுக்குற மாதிரி, இல்லை அப்படியே தெரியாமல் மேலே இடித்த மாதிரி இடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுலேருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்றாங்க. ஸோ இப்படி வந்து தேடி பிடிச்சி வேட்டையாடுகின்றார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆனால் அவங்கெல்லாம் யார் அப்படின்றத பார்க்கணும். எப்படி, நாட்டுக்காக உழைத்த உத்தமர்களா, இல்லை நாட்டை சூறையாடியவர்களா? அப்போ அவங்க யாருன்றதை பார்த்தாலே புட்டின் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதுக்கு உங்களுக்கு விடை தெரிந்து விடும். இன்னைக்கு ரஷ்யா அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் புட்டின், அவருடைய அந்த தேசபக்தி. 2 தான். அதனால தான் புட்டினை சர்வாதிகாரின்னு சொல்றாங்க. அதனால தான் அவர் அரசியல் சட்டத்தையே தூக்கி எறிந்து விட்டார், எல்லாத்தையும் தலைகீழா மாத்திட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அவர் தேர்தலில் தில்லுமுல்லு பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் சொந்த நாட்டின் மீது இருக்கும் வெறுப்பு. இன்னைக்கும் சில பேர் வேற நாடுகளில் ரஷ்யாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, புட்டினை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நாட்டை ஆட்டையை போட முடியலையே, சொத்தெல்லாம் அபகரிக்க முடியலையே, மக்களை ஏமாற்ற முடியலையே, அதுக்கு புட்டின் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கின்றாரே அப்படின்ற ஒரு கோபம் மட்டும்தான். உலகத்தில் பல பல நாடுகளை சுரண்டி காலனி நாடுகளாக வச்சு பிழைச்ச ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டனோ, ஸ்பெயினோ, போர்ச்சுகலோ, இல்லை பிரான்ஸோ, பெல்ஜியமோ, இட்டாலியோ, இவங்கெல்லாம் நல்லவங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் என்னுடைய கண்ட்ரோலில் வரணும் அப்படின்ட்டு லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த அந்த ஹிட்லர் ஜெர்மனி, அவங்க ரொம்ப நல்லவங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு காலகட்டத்தில் முழுக்க முழுக்க செவ்விந்தியர்கள் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் எங்கெந்தோ வந்து அங்கே நுழைஞ்சிட்டு அவங்கள எல்லாம் கொன்று குவித்து இன்னைக்கு ஒரு 2% கூட அந்த பூர்வகுடி மக்கள் இல்லை. இப்படி அந்த மண்ணின் மைந்தர்களை கொன்றொழித்த அமெரிக்கா நல்ல நாடு, ஆனால் ரஷ்யா வில்லன். காரணம், அந்த மீடியா, அதனுடைய அந்த ப்ராபகண்டா அப்படின்றது அந்த மேலை நாடுகள் கையில் இருக்கு. உண்மைகளை வெளில கொண்டு வரத்துக்கோ இல்லை வந்து உறக்க சொல்வதற்கோ யாருக்கும் வந்து இஷ்டமும் இல்லை, அதனால பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு. பிரயோஜனம் இருக்கு இல்லை அப்படின்றது வேற. உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளில வந்து தான் தீரும். அது மட்டும் இல்லை, இந்திய அரசியல் இன்றைய நிகழ்வுகளுக்கும் ரஷ்யாவில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளுக்கும் ஒரு பெரிய பேரலல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நாட்டுக்கு உண்மையான எதிரிகள் யார் அப்படின்றத வந்து நாம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.